ஹாய் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஷிஃப்ட் டிக்ஷனரி பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்துட்டு ஷிஃப்ட் கலெக்ஷன்ஸில் தான் வரும். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு கலெக்ஷன்ஸில் வந்துட்டு அரே வீடியோ வந்து பார்த்துருக்கோம். ஒருவேளை அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மேலே ஐ பட்டன் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஷிஃப்ட் டிக்ஷனரி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டிக்ஷனரினா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அன்ஆர்டர்ட்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அரே நம்மளுக்கு தெரியும் ஆர்டர்ட், டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர்ட். ஸோ அரே இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ ஒரு அரேலேருந்து நம்ம டேட்டாவை எப்படி கெட் பண்ணலாம்னா வந்துட்டு இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி கெட் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு அது ஆர்டர்ட். இப்போ டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா அது அன்ஆர்டர்ட். ஸோ எப்படி வந்து அதுலேருந்து நம்ம டேட்டாவை வந்து கெட் பண்ணுறது, எப்படி வந்து டேட்டாவை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா வந்து அன்ஆர்டர்ட். இதில் எப்படி வந்து நம்ம கொடுக்கணும்னா கீ வேல்யூ பேர் பேசிஸில் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஒரு கீ வேல்யூ கீ வந்துட்டு யூனிக்காக இருக்கணும். ஓகேங்களா? கீ வந்து யூனிக்காக இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் கீஸ் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எரர் வந்து ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ பாருங்க, இப்போ நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சம்னு ஒரு டிக்ஷனரி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ டிக்ஷனரி ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஷிஃப்ட் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா டைப் வந்து கொடுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு ரெண்டுமே காமிக்கிறேன். டேட்டா டைப் கொடுக்காமையும் காமிக்கிறேன், டேட்டா டைப் வந்து டிக்ளேர் பண்ணியும் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டிக்ஷனரி எப்படி கொடுக்கணும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். ஓகேங்களா? கீ வேல்யூ பேர் பேசிஸில் கொடுக்கணும். இப்போ நான் வந்துட்டு கீ வேல்யூ ரெண்டுமே வந்து ஸ்ட்ரிங் டைப் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆப்பிள் கொடுக்குறேன். இது வந்து கீ வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கோலன் கொடுங்க. இப்போ வந்து வேல்யூ கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆப்பிளுக்கு வந்து நான் சிம்பிளாக கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வேல்யூ இது பார்த்தீங்கன்னா கீ, இது வேல்யூ. ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட் டேட்டா கொடுக்கறதுக்கு ஜஸ்ட் பாருங்க, கமா கொடுத்துட்டு கீ, இது புரியுதுங்களா? கீ வேல்யூ இது வந்து ஒரு டேட்டா. இப்போ வந்து நான் செகண்ட் டேட்டா கொடுக்குறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேங்கோ கொடுக்கலாம். புரியுதுங்களா? மேங்கோ கீ, இதோட வேல்யூ கொடுக்குறேன். சேலம் இல்லைங்களா? இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்கோம். ஓகேவா? கீ வேல்யூ புரியுதுங்களா? ஸோ இதை ஜஸ்ட் நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணலாம். எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு காமிக்கிறேன். ஓகே, ஸோ பாருங்க, ரன் பண்ணுறேன். ஸோ பாருங்க, புரியுதுங்களா? ஆப்பிள் சிம்லா, மேங்கோ சேலம். புரியுதுங்களா? கீ வேல்யூ. புரியுதுங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிம்லா வேல்யூ மட்டும் நான் கெட் பண்ணும். ஸோ எப்படி வந்துட்டு ஒரு வேல்யூ நம்ம கெட் பண்ணலாங்க? கீ வேல்யூ வச்சு. ஓகேங்களா? ஸோ கீ வந்துட்டு யூனிக்காக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மேங்கோ எல்லாம் கீ, சிம்லா சேலம் எல்லாம் அதோட வேல்யூஸ். புரியுதுங்களா? இப்போ நான் வந்து சிம்லா வேல்யூ கெட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு ஆப்பிள்ங்கிற கீவேர்டு வச்சு நான் வந்து கெட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அரேல பார்த்தீங்கன்னா வந்துட்டு 0 இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இண்டெக்ஸை பேஸ் பண்ணி கெட் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம கீ வேல்யூ தான். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த சிம்லா வேல்யூ கெட் பண்ணோம். ஸோ இந்த கீயை வச்சு. புரியுதுங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துட்டு நான் கீயை வந்து கொடுக்குறேன். ஓகேவா? இதோட வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். புரியுதுங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா அது ரன் பண்ணுறேன், ஆப்ஷனலில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? பாருங்க, சிம்லா ஆப்ஷனலில் வரும். ஸோ ஆப்ஷனல் வந்துட்டு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்டுங்க. அதை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக வந்துட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த டிக்ஷனரியில் வந்து நான் வந்துட்டு டேட்டா வந்துட்டு இன்னும் ஆட் பண்ணும், இல்லைனா வந்துட்டு இதே நான் எடிட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்பிள் இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ வந்து நான் எடிட் பண்ணுன்னா ஜஸ்ட் நீங்கள் டேரெக்டாகவே கொடுக்கலாம். இப்போ பாருங்க, நான் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொடுக்கலாம். இந்த டிக்ஷனரியோட நேம் கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு ஆப்பிளோட கீவேர்டு தான் வந்துட்டு ஆப்பிள் இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அந்த கீயை வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஜஸ்ட் இந்த வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நான் டெல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ சிம்லான்னு இருந்ததை நான் டெல்லின்னு சேஞ்ச் பண்ணுறேன். இதை வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போது ரன் பண்ணுறேன். புரியுதுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்லான்னு இருந்துச்சு, நான் ஜஸ்ட் அப்படியே எடிட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் டெல்லின்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி நம்ம டிக்ஷனரி வேல்யூ வந்துட்டு அந்த கீ வேல்யூ வச்சு ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆடும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டேட்டா இருக்குது, இன்னொரு டேட்டா நான் ஆடும் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறது, அப்டேட் பண்ணிக்கலாம், நான் ஆடும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்டேட் வேல்யூ டேரெக்டாக நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, கோகோனட் கீக்கு கேரளா வேல்யூ கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு இந்த டிக்ஷனரி வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது கோகோனட் வேல்யூவும் நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கும் டிக்ஷனரியில். ஓகேங்களா? உங்களுக்கு புரியும் ஈஸியாக.
இப்போ நம்ம வந்து சேம் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே வந்துட்டு நான் அப்டேட் வேல்யூ யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்க. டிக்ஷனரி நேம் கொடுத்துட்டு டாட் அப்டேட் வேல்யூ. இப்போ நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால ஆன்லைன் ஷிஃப்ட் கம்பைல் ஆனால பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் அப்டேட் வேல்யூ கொடுத்தோடனே வந்துட்டு எந்த ஃபார்மட்டும் வரல, நானாக டைப் பண்ணும். இப்போ நீங்கள் மேக் யூஸ் பண்ணுறீங்க, எக்ஸ்கோட் கொடுத்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா டாட் அப்டேட் வேல்யூ கொடுத்துட்டே உங்களுக்கு அந்த ஃபார்மேட்டே வந்துடும். ஓகேவா? ஸோ அப்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீ கொடுக்கணும். டேரெக்டாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ கொடுப்பீங்க. அப்டேட் பண்ணும்போது இல்லை ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேல்யூ கொடுத்துட்டு கீ கொடுக்கணும். ஓகேவா? நீங்கள் எக்ஸ்கோட்னா ஈஸியாக வந்துட்டு அப்டேட் வேல்யூ கொடுத்தோடனே இங்கே ஃபார்மேட்டே வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் டைப் பண்ணுறேன் பாருங்க. இங்கே கொடு. இப்போ வந்து நான் வேல்யூ கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோயம்புத்தூர், இது வந்துட்டு வேல்யூ. புரியுதில்ல உங்களுக்கு? கமா ஃபார் கீ. ஓகேங்களா? இந்த ஃபார்மேட் வந்து எக்ஸ்கோட்ல டைரக்டா உங்களுக்கு வந்துடும். ஃபார் கீ கொடுத்துட்டு குக்கும்பர்னு கொடுக்குறேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் அதை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வேல்யூ கொடுத்துட்டு ஃபார் கீ குக்கும்பர் இதான் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கேன் இந்த டிக்ஷனரியில். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, புரியுதுங்களா? ஸோ மேங்கோ வந்து சேலம், குக்கும்பர் கோயம்புத்தூர். புரியுதுங்களா? ஸோ இங்கே வேல்யூ கொடுத்துட்டு கீ கொடுத்துருக்கேன். புரியுதா? வேல்யூ நம்ம எக்ஸிஸ்டிங் கீ கொடுத்துருந்தோம்னா இதில் இருக்கிறத கொடுத்துருந்தோம்னா அந்த வேல்யூ வந்து அப்டேட் ஆகும். நம்ம நியூ கீ கொடுத்தோம்னா அதில் ஆட் ஆயிருக்கு. அவ்வளோதான். ஓகேங்களா? நம்ம டேரெக்டாகவும் ஆட் பண்ணலாம், அப்டேட் வேல்யூ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ரிமூவும் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். சம் டாட் இதில் வந்து 2 இருக்குங்க. ரிமூவ் ஆல் கொடுத்தோம்னா இந்த டிக்ஷனரி இருக்க எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் வேல்யூ ஃபார் கீ. இப்போ நான் வந்து கோகோனட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நான் இப்போ ரிமூவ் பண்ணுறேன். அதே மாதிரி தாங்க, ஜஸ்ட் நான் இதை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இங்கே கோகோனட் வந்து ரிமூவ் ஆயிருக்கு. புரியுதுங்களா? ஸோ டூப்ளிகேட் கீ இஸ் நாட் அலோட், அது வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இன்னொரு டிக்ஷனரி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறேன். ஓகேங்களா? டிக்ஷனரி. ஸோ இதில் வந்து நான் வந்து கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே வந்துட்டு இங்கே ஸ்ட்ரிங் டைப் பார்த்தோம். ஓகேவா? ஸோ எப்பயுமே வந்துட்டு ஸ்ட்ரிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு ஸ்ட்ரிங் டைப் பார்த்தோம். இதில் வந்துட்டு இன்டிஜர் ஸ்ட்ரிங் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நான் இன்டிஜர் ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுக்குறேன். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதிலே வந்து நான் டூப்ளிகேட் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீ வந்துட்டு நான் டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். 2 வந்து கீ இதில். புரியுதா? கீ வேல்யூ. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எரர் வந்து த்ரோ ஆகும். நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள், எரர் வந்திருக்கு. ஸோ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், இந்த டிக்ஷனரியில் எந்த ஒரு எரரும் இல்லை. சம் டிக்ஷனரி வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டிக்ஷனரியில் தான் வந்துட்டு நம்மளுக்கு எரர் வந்திருக்கு. ஓகேவா? டிக்ஷனரி லிட்ரல் கண்டைன்ஸ் டூப்ளிகேட் கீன்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இங்கே 2 வந்து டூப்ளிகேட் கீ. இதில் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீ வேல்யூ ரெண்டுமே வந்துட்டு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் கொடுத்துருக்கேன். இங்கே வந்துட்டு கீ வந்து இன்டீஜர், வேல்யூ வந்து ஸ்ட்ரிங். ஓகேவா? அதில் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஷிஃப்ட் லாங்குவேஜை எடுத்துக்கும் இல்லையா, நம்ம டேட்டா டைப் கொடுக்கலனாலுமே வந்துட்டு. புரியுதா? ஆனால் த்ரூ த டிக்ஷனரி சேம் த டேட்டா டைப் தான் நம்ம யூஸ் பண்ண போடணும். ஆனால் த்ரூ த டிக்ஷனரி நம்ம சேம் டேட்டா டைப் தான் யூஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் வந்து நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து கீ வந்து இன்டிஜர் எடுத்தோன்னா த்ரூ த டிக்ஷனரி கீ வந்துட்டு இன்டிஜராக தான் இருக்க முடியும். அது புரியுதுங்களா? அதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. பட் ஆனால் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இதை நான் சேஞ்ச் பண்ணிடுறேன் 3ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து டூப்ளிகேட் கீஸ் கிடையாது இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எந்த ஒரு எரரும் வந்து வராது. நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த டிக்ஷனரியை நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிக்ஷனரியை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஷிஃப்ட் லாங்குவேஜ் வந்து கேஸ் சென்சிட்டிவ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து பாருங்க, இப்போ இங்கே பாருங்க, மேங்கோங்கிறது ஆல்ரெடி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து நான் வந்து கேஸ் சென்சிட்டிவ். இதே வந்து நான் கேப்ஸில் கொடுக்குறேன். மேங்கோ எம் வந்துட்டு கேப்ஸில் கொடுத்துறேன்.
இப்படி கொடுத்தா நம்மளுக்கு வந்து டூப்ளிகேட் கீ இல்லை, புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு ஊர் கொடுக்குறேன், ஏதோ ஒன்று கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ரன் பண்ணுற பாருங்க, இது வந்து டூப்ளிகேட் கீன்னு நம்ம சொல்ல முடியாது, மேங்கோ ஆல்ரெடி இருக்குது. ஏன்னா வந்து கேஸ் சென்சிட்டிவ், புரியுங்களா? ஷிஃப்ட் லாங்குவேஜ் வந்துட்டு அதுவும் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? ஸோ பாருங்க நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இதை நான் வந்து பிரிண்ட் பண்ணல, சாரி. இப்போ நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். பிரிண்ட் பண்ண முட்டோம். இப்போ பாருங்க பிரிண்ட் ஆகும். ஆட் பண்ணக்கு அப்புறமேட்டு ஸோ பாருங்க, புரியுதுங்களா? மேங்கோ சேலம் ஸ்மாலில் கொடுத்துருக்கிறது, சேலம் கேப்ஸில் கொடுத்துருக்கிறது மதுரை. புரியுதுங்களா? ஸோ கேஸ் சென்சிட்டிவ். இதே வந்து நான் இதே மாதிரி கொடுத்துருந்தேன்னா, மேங்கோ கேஸ் சென்சிட்டிவ் இல்லாமல் இருந்துச்சுன்னா டூப்ளிகேட் எரர். புரியுதுங்களா? ஷிஃப்ட் லாங்குவேஜஸ் கேஸ் சென்சிட்டிவ் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.